வணக்கம் நண்பர்களே. தெரிந்து தெளிதல்ங்கிற அந்த அதிகாரத்துல நாம 8 குறள் பார்த்துட்டோம். இப்போ 9வது குறளுக்கு வருது. 9வது குறள் என்ன சொல்லுதுன்னா, தேரற்க யாரையும் தேராது. அது யாரையும் நீ நம்பி விடாதே. ஒருவரை ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய பண்புகள், அல்லது குடும்பங்கள், மற்ற இதுகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து தேரற்க யாரையும் தேராது. ஒருவரை நீ நம்பி விடாது. அவர்களை அந்த அவர்களை சரியாக தெரியும் வரை யாரையும் நம்பி விடாது. தேரற்க யாரையும் தேராது. அவர்களை சரியாக நீ தெரியும் பொழுது அப்போ நீ அவங்கள நம்பி தேர்ந்தெடுக்க. அப்படிலாம் நீ செய்யாம யாரையும் தேரற்க யாரையும் தேராது. அதுக்கப்புறம் சொல்ற தேர்ந்த பின் அப்படி அதுக்கப்புறம் நீங்க தேர்ந்த ஒருத்தரை நீ அப்படி தேர்ந்த பின் தேறுக. அதுக்கப்புறம் நீ அந்த இதெல்லாம் தேர்ந்ததுக்கு அப்புறமும் நீ என்ன செய்யணும்னா ஒரு அவங்களை பற்றிய ஒரு சிந்தனையை நீங்கள் செலுத்த வேண்டும். சரி, இவர்களிடத்துல வேற என்ன நல்ல பண்புகள் இருக்கிறது, அதுக்குள்ளே நாம எப்படி பயன்படுத்திக்கலாம், இதையெல்லாம் நம்ம செய்ய முடியுமா, இவங்களை வச்சு நம்ம செய்ய முடியுமா? அதான் அதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த தேர்ந்த பின் மீண்டும் நீங்க வேற எதெல்லாம் தேர்க தேர்வும் பொருள். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து நம்ம என்னென்ன காரியங்களை செய்யலாம், இவங்க இதுக்கு சரிப்பட்டு வருவாங்களா, இவங்க இதுக்கு சரிப்பட்டு வருவாங்களா, அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பல நிலைகள் இருக்குது. அதையெல்லாம் நீங்க அதுக்கப்புறம் செய்யுங்க. ஆனா முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, தேரற்கு யாரையும் தேராது. அப்படி அதுதான் யாரையும் நல்ல ஒரு ஆராய்ச்சி இல்லாமல், சிந்தனை இல்லாமல், ஒரு தெளிவு இல்லாமல் யாரையும் நம்பிவிடாது. எவ்வளவு இருக்குங்க உலகத்துல. நீங்க பாத்தீங்கன்னா கூடவே இருப்பான், அங்க அதுக்கப்புறம் வெளியே போயிட்டா இவரை மாதிரி ஒரு மோசமானவங்க உண்டான்னு சொல்லுவோம். இந்த அரசியல்ல நம்ம பார்க்கலாம். அரசியல் மட்டும் இல்ல, பொது வாழ்க்கை, அதுக்கப்புறம் பர்சனலா மக்களுடைய அன்றாட வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கலாம். அதத்தான் சொல்லிட்டேன். சரி நண்பர்களே, அடுத்த குரல் என்ன சொல்றோம்? அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.